வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த எக்ஸாம்லேருந்து எடுத்தது. ஸோ 2020 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் சேர்த்ததுலாம் தானே இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, வாட் இஸ் தி நேம் ஆஃப் காக் கேம்பியம்? தக்கை கேம்பியத்தின் மறுபெயர் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பிளான்ட்டை பற்றினது. ஸோ இந்த காக் கேம்பியம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம் இன் வுட் டிஷ்யூ. ஸோ வுட் டிஷ்யூவோட ஸ்டெம் அண்ட் ரூட் வளர்ச்சிக்காக யூஸ் ஆகுறதா இந்த காக் கேம்பியம். ஸோ இந்த காக் கேம்பியத்தோட இன்னொரு பேர் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோஜன், டைலோசஸ், மார்ஃபின்ஸ் அண்ட் ஃபெலோஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெலோஜன் அப்படின்றது தான் காக் கேம்பியத்தோட இன்னொரு பெயர். ஸோ தக்கை கேம்பியத்தின் மறுபெயர் ஃபெலோஜன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, calculate the pH of a 5 into 10 to the power of minus 3m solution of barium hydroxide BaOH2 solution at 25 degrees Celsius log 10 to the power of 5 equal to 0.6990. BaOH2 is completely ionized. ஸோ 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 5 × 10⁻³ செறிவுள்ள பேரியம் ஹைட்ராக்சைடு BaOH2 கரைசலின் pH மதிப்பு என்ன அப்படின்றதான் கேள்வி. ஸோ இந்த pH அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டர்லேயோ ஏதோ ஒரு கெமிக்கல்லையோ ஆசிட் அண்ட் பேஸோட லெவல் எப்படி இருக்கும், அந்த கெமிக்கல் சொல்யூஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அதாவது அந்த கெமிக்கல் சொல்யூஷனில் இருக்க ஆசிட் அண்ட் பேஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த pH வேல்யூ வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பேரியம் ஹைட்ராக்சைடு BaOH2ஓட pH வேல்யூ, அதாவது 5 × 10⁻³ இருக்கையில் அதோட pH வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த pH, ஆசிட், பேசிக் எல்லாமே வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னா ஆசிட் அண்ட் பேஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, who proposed law of octaves while arranging the elements in the periodic table? தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் வரிசைப்படுத்தும் போது எண்ம விதியை முன்மொழிந்தவர் யார்? ஸோ ஆக்டேவ்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஆக்டோ அப்படின்னாலே 8 அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு இதுக்கான ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா லாவோசியர், நியூலாண்ட், லோத்தர் மேயர் அண்ட் மென்லிவ். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நியூலாண்ட். ஸோ அவர் தான் வந்துட்டு லா ஆஃப் ஆக்டேவ்ஸை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணவர். ஸோ இந்த லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் எதனால் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இன்க்ரீஸ்டு அட்டாமிக் மாசஸ் அதாவது அட்டாமிக் மாசஸ் இன்க்ரீஸ் ஆகையில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 8th எலமெண்ட்டுக்கிட்ட என்ன இருக்குமா, அதாவது 8வது எலமெண்ட்டில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே தான் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் இருக்குமா. ஸோ அந்த ஒரு 8த்துக்கும் அதே மாதிரியே சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சாமா. ஸோ அதை தான் வந்துட்டு நியூலாண்ட் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் இதை வந்துட்டு லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்துட்டு பீரியாடிக் டேபிளில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நியூலாண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள் அப்படின்னாலே கெமிஸ்ட்ரிக்கு கீழே வர்ற டாபிக் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தி டவுன்லோடிங் ஸ்பீட் ஆஃப் 5G எனேபிள்டு நெட்வொர்க் இஸ் அபவுட். ஸோ 5G ஏற்பு விலை பதிவிறக்க வேகமானது. ஸோ 5Gயோட நெட்வொர்க் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ நம்ம இதுவரை நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4G வரை தான் இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த G அதாவது இந்த 5G அந்த 5th ஜென்ரேஷன் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா, நம்ம டவுன்லோடிங் ஸ்பீட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அதோட ஸ்பீட் வந்துட்டு கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2000 Mbps, 3000 Gbps, 20 Gbps and 200 Gbps. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 20 Gbps. ஸோ அதுதான் வந்துட்டு இதோட ஆன்சர். 5G நெட்வொர்க் ஸ்பீட் வந்துட்டு 20 Gbps. ஸோ இது வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வரும். ஸோ 5th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அண்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் யூஸிங் தி கோட்ஸ் கிவன் பிலோ. ஸோ ஒன்றும் இல்லை, அதாவது லிஸ்ட் 1ல் வந்துட்டு ஒரு சர்டைன் கொஸ்டின்ஸ் இருக்கும்,
ஏதாச்சும் ஒரு சம்திங் இருக்கும். அண்ட் லிஸ்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல அப்ராப்ரியேட்டாக சம் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதோட அதை நம்ம ஜாயின் பண்ணி அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது கீழே மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி சொல்லணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சம் பிஎம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண சம் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு அதோட டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ்க்குரிய டெஃபினிஷன் எதுவோ நம்ம அதை மேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா மென்டார் இந்தியா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா PMMVY பிரதான் மந்திரி மாற்று வந்தன யோஜனா. அண்ட் நெக்ஸ்ட் SBGY சவர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோகர் யோஜனா. அண்ட் நெக்ஸ்ட் PMUY பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ஸோ இந்த 4 ஸ்கீமும் இதுக்குரிய டெஃபினிஷன் என்ன அப்படின்ற பார்க்கணும். ஸோ இதே தான் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு மென்டார் இந்தியா அப்படின்றது டு ப்ரொமோட் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ இந்த அட்டல் மிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே ஆண்டர்ப்ரனர்ஸ் தேர்ந்தெடுத்து ஸோ ஒரு 100 பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான கொண்டுட்டு வந்ததான் இந்த மென்டார் இந்தியா. ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அட்டல் மிஷன் கீழே. ஸோ அதான் வந்துட்டு இந்த மென்டர் இந்தியா ஸ்கீம். ஸோ இந்த வாலண்டியர்ஸ் எடுத்துப்பாங்க. ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு மென்டார் பண்ணுறது அப்படின்றது இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா PMMVY பிரதான் மந்திரி மாற்று வந்தன யோஜனா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டு இம்ப்ரூவ் ப்ரெக்னென்ட் விமன் ஹெல்த். ஸோ ப்ரெக்னென்ட் விமனுக்காக ஓப்பன் பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட்டு SBGY. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரொவைட் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் டு ரூரல் தி புவர். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டில் உள்ள புவருக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கொண்டு வந்ததான் இந்த SBGY லோன் வழங்குற திட்டம் தான் அது. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோகர் யோஜனா. ஸோ நெக்ஸ்ட் PMUY பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ப்ரொவைடிங் ஃப்ரீ LPG கனெக்ஷன் டு விமன் ஃப்ரம் BPL ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ அதாவது கேஸ் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்கீம் தான் PMUY உஜ்வாலா யோஜனா. ஸோ இதை வந்துட்டு எப்படி இங்கே மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ மென்டார் இந்தியா அப்படின்றது டு ப்ரொமோட் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ ஏக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்சர் வந்துட்டு கொடுக்கணும். அண்ட் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா மென்டார் இந்தியா அப்படின்றது தொழில் முனைவு மற்றும் புத்தாக்கத்தை மேம்படுத்துதல். அண்ட் PMMVY அப்படின்றது கருவுற்ற தாய்மார்களின் நலனை மேம்படுத்துதல். அண்ட் நெக்ஸ்ட் SBGY பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற ஏழைகளுக்கு வங்கி மற்றும் காப்பீட்டு சேவைகளை அளித்தல். அண்ட் PMUY பார்த்தீங்க அப்படின்னா BPL இல்லங்களில் இருந்து இலவச LPG இணைப்பினை பெண்களுக்கு வழங்குதல். ஸோ இதான் இந்த ஸ்கீமோடது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். ஏன்னா அப்பப்போ சில ஸ்கீம்ஸ் வரும் இல்லையா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா தான் இந்த ஸ்கீம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் கீழே வர ஒரு டாபிக். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் அஸ் தி டாலஸ்ட் கோபுரா இன் சவுத் ஏஷியா. கீழ் வருவனவற்றுள் தெற்கு ஆசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் என அழைக்கப்படும் ஒன்று எது? ஸோ உயர்ந்த கோபுரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள் கோபுரா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் டெம்பிள் கோபுரா, அருள்மிகு அரங்கநாத டெம்பிள் கோபுரா, நெல்லையப்பர் டெம்பிள் கோபுரா. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம், அருள்மிகு அரங்கநாதர் கோயில் கோபுரம், நெல்லையப்பர் கோயில் கோபுரம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபி கீழே வர்றது. ஸோ எந்த கோபுரம் வந்துட்டு கோபுரங்கள் இருக்கு இல்லையா, கோயில்களோட கோபுரங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தெற்கு ஆசியாவில் மிக உயர்ந்தது எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு அரங்கநாதர் டெம்பிள் கோபுரா, அருள்மிகு அரங்கநாதர் கோயில் கோபுரம். ஸோ அதான் அதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் அ புக் தி சீனட் காமன்வெல்த். ஸோ தி சீனட் காமன்வெல்த் அதாவது காமன்வெல்த் ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றதான் கேள்வி. ஸோ இதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வைஷாலி ஷ்ரோஃப், ஃபிலிப் ஃபுல்மேன், ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன், ஸ்டீஃபன் கிங். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னா ஒன்று அவர் அந்த புக்கை வந்துட்டு 2019 2020 எழுதியிருக்கணும். ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினாக இருக்கணும். ஸோ இந்த புக் வந்துட்டு ஒரு ஃபேமஸான புக்காக இருக்கணும். ஸோ யார் எழுதுனா அப்படின்றது கொஸ்டினாக இருக்கலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப் ஃபுல்மேன். ஸோ இவர் தான் வந்துட்டு காமன்வெல்த் ரகசியம் தி சீனட் காமன்வெல்த் அப்படின்ற புக்கோட ஆத்தர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் பிளேசஸ் வித் தேர் லொக்கேஷன். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு சம் பார்க் சாங்சுரி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபியில் வரும். ஸோ இந்தியாவோட
ஜியாகிரஃபி இருக்கு இல்லையா, ஸோ அது படிச்சிங்க அப்படின்னா தான் இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பேர்ட் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நால் சரோவர், கார்பெட், சுந்தர்பன்ஸ், பந்திப்பூர் அப்படின்னு ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 இடத்துல எந்தெந்த விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம மேட்ச் பண்ணி சொல்லணும். ஸோ நேஷ்னல் பார்க் பார்த்தீங்க அப்படின்னா கார்பெட், வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்த்தீங்க அப்படின்னா பந்திப்பூர், அண்ட் பேர்ட் சாங்சுரி பார்த்தீங்க அப்படின்னா நால் சரோவர், அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்பன்ஸ். ஸோ இதான் இதுக்கான ஆன்சர் 2413. ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு அமைவிடத்துடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்களை வந்துட்டு இந்த அமைவிடத்தோட பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தேசிய பூங்கா. தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா கார்பெட்டில் இருக்குது. அண்ட் வனவிலங்கு சரணாலயம் இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா பந்திப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. அண்ட் பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்க அப்படின்னா நல் சரோவரில் இருக்குது. அண்ட் உயிர்கோள வைப்பிடம் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர வனக்காடுகள் அங்கே இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல தான் தேசிய பூங்கா இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நிறைய இடத்துல நிறைய பார்க்ஸ் இருக்குது, நிறைய சாங்சுரிஸ் இருக்குது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிளேஸில் ஏதாச்சும் ஒன்று தானே இருக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இது நமக்கு கான்செப்ட் இல்லை, இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ஊர்லலாம் எந்தெந்த பார்க் இருக்குது, என்ன சாங்சுரிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதால் தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஜியாகிரஃபியில் வர டாபிக் தான் இது, அல்லது ஜென்ரல் நாலேஜ்னு கூட சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு யூ ஃபைண்ட் மெசோதெர்மல் கிளைமேட் இன் இந்தியா? இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், கேன்ஜெட்டிக் பிளைன், கோரமண்டல் கோஸ்ட். ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, கங்கை சமவெளி, கோரமண்டல கடற்கரை. ஸோ இதுதான் அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கேன்ஜெட்டிக் பிளைன். ஸோ அங்கே தான் வந்துட்டு மெசோதெர்மல் கிளைமேட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் செக்குலர் ஸ்டேட் மீன் அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்றத நம்ம ஆன்சராக ஃபில் பண்ணணும். இந்திய அரசியல் அமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் ப்ரொடெக்ட்ஸ் ஆல் ரிலீஜியன் ஈக்குவலி, state shall not uphold any religion as the state religion, secularism is the basic structure of Indian constitution, state neglect all religion. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டேட் வந்துட்டு எல்லா ரீஜனுமே வந்துட்டு ஈக்குவலியாக தான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரியாம்பிள்லே ஸ்டார்டிங்கில் வந்துடும். ஸோ ப்ரியாம்பிள் படிச்சிங்க அப்படின்னாலே இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆர்டிக்கல் இல்லைனாலும் அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத பற்றின ஒரு ஓவரால் வியூ வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள்லே வந்துடும். ஸோ அது படிச்சிங்க அப்படின்னாலும் இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எப்பயுமே ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா எல்லா ரிலீஜனையும் தான் ஈக்குவலாக மதிப்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம படிக்காமலே கூட ஆன்சர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு ரிலீஜியனையும் வந்துட்டு இதுதான் ஸ்டேட்டோட ரிலீஜியன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருமே சமம் தான் இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட்டு செக்குலாரிசம்ன்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்க அப்படின்னா செக்குலாரிசம் இருக்கும். அண்ட் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது, எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது, சமய சார்பற்ற என்ற சொல் அரசியல் அமைப்பின் அடிப்படையாகும், அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3மே கரெக்டு, கடைசி 1 மட்டும் தவறானது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிச்சிங்க அப்படின்னா அது புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஒன் இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4ல் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி போர்ட்டுகீஸ் அண்ட் விஜயநகர் பிகின் இன் த ரீஜன் ஆஃப் கிருஷ்ணதேவரா. அண்ட் நெக்ஸ்ட்டு Vasco II received a letter from Philip II, King of Spain, for protection of trade. Antonio Cabral met Akbar at Surat. And next, Akbar dispatched an embassy to Philip II and the leather Portugal 1582. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? போர்ச்சுகீஸும் விஜயநகர அரசுக்கும் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் உறவுகள் தொடங்கியது. அண்ட் நெக்ஸ்ட் இரண்டாம் வாஸ்கடர் ஸ்பெயின் மன்னர் 2ஆம் பிலிப்பிடம் இருந்து வாணிப நலன் கடிதங்களை பெற்றார். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்டோனியா கேப்ரல் அக்பரை சூரத்தில் சந்தித்தார். 4வது பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் 2ஆம் பிலிப்பிற்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி அந்த குழு 1582 போர்ச்சுகீசுகளை அடைந்தது. ஸோ அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும்.
ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு மட்டும்தான் கரெக்டு, ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த் வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க யார் யாரோட படையெடுத்தாங்க, அவங்களுக்குள்ள அவங்க யாரோடலாம் என்னென்ன மாதிரியான உறவு முறை வச்சுருந்தாங்க, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அக்பர் பற்றி, ஃபிலிப் II பற்றி அவங்களாம் பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அன்டோனியா கேப்ரல் மெட் அக்பர் அட் சூரத். ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயம். மித்த மூணுமே வந்துட்டு தப்பு. அன்டோனியா கேப்ரல் அக்பரை சூரத்தில் சந்தித்தார் அப்படின்றதான் சரியானது, மித்த எல்லாமே தப்பானது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி செக்யூரிட்டி ஆஃப் தி வில்லேஜ் அண்டர் தி மராத்தாஸ் இன் சவுத் இந்தியா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி சார்ந்த கொஸ்டின் தான். தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? ஸோ மராத்தியர் காலத்தில் கிராமத்தை யார் பாப்பா அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தேஷ்முக், ஃபஜுதர், காட்வால் அண்ட் பட்டேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பட்டேல் தான் ரைட் ஆன்சர். ஸோ அவங்க தான் வந்துட்டு மராத்தாஸ் காலத்தில் சவுத் இந்தியாவில் முக்கியமாக வில்லேஜை வந்துட்டு அண்டர்டேக் பண்ணவங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு செக்யூரிட்டியாக இருந்தாங்க, பட்டேல். ஸோ அது வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா த எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் பிகம் எ 3-member பாடி ஃப்ரம் த இயர். ஸோ இதுவும் ஹிஸ்ட்ரி சார்ந்தது தான். தேர்தல் ஆணையம் ஹிஸ்ட்ரியில் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். ஸோ தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? ஸோ எந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1993 1993 தான் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் 3-member பாடியாக வந்துட்டு மாறியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் ஆன். ஸோ இதுவும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ அது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சிவிக்ஸில் வரும். ஸோ ஆமாம், ஏன்னா பாலிட்டிக்ஸ் எல்லாமே சிவிக்ஸில் தான் வரும். ஸோ அதுலேயும் வரும், ஜென்ரல் நாலேஜ்லேயும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 31 December 2014 தான் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் வந்துட்டு பாஸ் ஆகிருக்கு. தேசிய நீதித்துறை நியமன ஆணை சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 31 December 2014 தான் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தி கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை. மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார்? ஸோ வேறு யாரும் இல்லை, நம்மளோட பிரசிடென்ட் தான் வந்துட்டு கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தி கேபினட் செக்ரட்டரியேட் வாஸ் கிரியேட்டட் இன் இந்தியா இன் த இயர். இந்தியாவில் கேபினட் செயலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1947, 1951, 1950, 1952. ஸோ அப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபினட் செக்ரட்டரியேட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 1950 தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 1915 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு சிவிக்ஸ் கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் டென்சிட்டி மீன்ஸ். ஸோ மக்கள் அடர்த்தி என்பது என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் லிவிங்ஸ் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர், நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பெர் கிலோமீட்டர், நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் பிலோ பாவர்ட்டி லைன், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் ஏ வில்லேஜ். ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கிறார்கள், 1 கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கிறார்கள், அண்ட் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் நபர்கள் எண்ணிக்கை, கிராமத்தில் வாழும் நபர்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த 4க்குமே தனித்தனி பேர் இருக்குது. ஸோ படிச்சிங்க அப்படின்னா வரும். ஸோ இதெல்லாமே பேசிக்காக வந்துட்டு சோஷியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே வரும். 6th to 10th வரை உள்ள புக்கு படிச்சிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், ஜியாகிரபிக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் லிவிங் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர், 1 சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கிறார்கள். ஸோ அதை பொறுத்து தான் மக்கள் அடர்த்தி அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க, பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷர்ஸ் ஹாவ் பீன் டேக்கன் டு அட்டைன் தி எய்ம்ஸ் ஆஃப் தி நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி. கீழ்கண்டவற்றுள் புதிய தொழிற்கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக கீழே வந்துட்டு ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது கரெக்ட் அப்படின்றத நம்ம பேஸ் பண்ணி சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், அண்ட் செகண்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அண்ட் தேர்டு ஃபாரின் ட்ரேட் பாலிசி, அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் மேனேஜ்மெண்ட், அதாவது தொழில் உரிமம், அயல்நாட்டு முதலீடு, அயல்நாட்டு வாணிப கொள்கை, பொதுத்துறை நிர்வாகம். ஸோ அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் கீழே வர்றதான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் செக்டார் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு
மெஷர்ஸ் டேக்கன் டு அட்டைன் தி நியூ எய்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ இதான் வந்துட்டு நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் மெயினாக சொல்லியிருக்குது. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் தொழில் உரிமம் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரினோட இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அயல்நாட்டு முதலீடு, பொதுத்துறை நிர்வாகம், பப்ளிக் செக்டார் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு தொழிற்கொள்கையின் நோக்கங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி ஆர். ஸோ இதுக்காக 3 கொடுத்துருக்காங்க, அதாவது 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3ல் எது கரெக்டு அப்படின்றதான் நமக்கான ஆன்சர். பணக்கொள்கையின் கருவிகள், அதாவது வங்கி விகிதம், வரி விகிதம், ரொக்க இருப்பு விகிதம், பேங்க் ரேட், டேக்ஸ் ரேட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட், அதாவது பேங்க் ரேட் அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ அதை பார்த்தா வந்துட்டு மானிட்டரி பாலிசி வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். பண கொள்கையின் கருவிகள் பார்த்தீங்க அப்படின்னா வங்கி விகிதம், ரொக்க இருப்பு விகிதம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது 2 தான். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் டினோட்ஸ் தி மீனிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டி பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி என்பதன் பொருள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஏ கன்சாலிடேட்டட் இன்டைரக்ட் டேக்ஸ், இட் இஸ் a single unified tax, it is imposed only by central government, it is payable at final point of consumption. இது மறைமுக வரியின் தொகுப்பாகும், ஒரே மாதிரியான தனி வரியாகும், மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படுவதாகும், நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவதாகும் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், ஃபோர்த்து தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இட் இஸ் கன்சாலிடேட்டட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட மீனிங். ஸோ இட் இஸ் அ யூனிஃபைட் சிங்கிள் டேக்ஸ் அண்ட் இட் இஸ் பேயபிள் அட் ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன். ஸோ ஒரு பொருளை கடைசியாக வாங்கையில் நம்ம செலுத்துறது. ஸோ தமிழில் பார்த்திங்க அப்படின்னா இது மறைமுக வரியின் தொகுப்பாகும், ஒரே மாதிரியான தனி வரியாகும், நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவதாகும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி தான் ஆன்சர். 1, 2, 4 தான் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ வாஸ் தி கிங் ஆஃப் இங்கிலாந்து வென் கலெக்டர் ஆஸ் மர்டர்டு பை வாஞ்சிநாதன் அட் மணியாச்சி. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின். மணியாச்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆஷை சுட்டு கொன்ற போது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார்? ஸோ இவரை கொள்ளையில் அங்கே இருந்த மன்னர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் 4, ஜார்ஜ் 3, ஜார்ஜ் 5, ஜார்ஜ் 6. ஸோ இதான் ஆப்ஷன்ஸ். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் 5 தான் வந்துட்டு. அவர் தான் வந்துட்டு இங்கிலாந்து கலெக்டர் ஆஷை வந்துட்டு வாஞ்சிநாதன் கொள்ளையில் மன்னராக இருந்தவர், ஜார்ஜ் 5ஆம் ஜார்ஜ். ஸோ தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் ரிட்டன் பை வி.ஓ. சிதம்பரம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வ.உ. சிதம்பரம் அவர்களால் எழுதப்படாத ஒன்று எது? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வி.ஓ. சிதம்பரம் என்னென்ன புக்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாரு அப்படின்றது தெரிஞ்சாதான் அவர் எது எழுதலை அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெய்யறிவு, மெய்யறம், பாடல் திரட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு சூரியோதயம் அப்படின்னு ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3மே வந்துட்டு அவர் எழுதின புக்ஸ். ஸோ சூரியோதயம் தான் அவர் எழுதாத புக்ஸ். ஸோ வி.ஓ. சிதம்பரம் எழுதின புக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெய்யறிவு, மெய்யறம், பாடல் திரட்டு. அவர் எழுதாதது சூரியோதயம். ஸோ தான் அதுக்கான ஆன்சர். ஸோ கொஷினே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், வி.ஓ. சிதம்பரம் ஏதாவது ஒரு புக் 2 புக் அவர் எழுதினதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ தெரிஞ்சு வச்சோன்னே என்ன பண்ணிடுவோம், ஏதாவது அந்த ஒரு புக்கு தான் ஆன்சர் அப்படின்னு எழுதிடுவோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஷினை நல்லா பார்க்கணும். நாட் ரிட்டன், அவர் எழுதாத புக் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சூரியோதயம் தான் அவர் எழுதாத புக். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா while சுபாஷ் ஸ்டடிங் இன் ஸ்கூல் he was influenced by the teachings of. சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஸ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார். ஸோ இதில் நம்ம சுபாஷ்னா யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சாதான் அவர் யார் மூலியமாக வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார் அப்படின்ற விஷயமே நமக்கு தெரிய வரும். ஸோ சுபாஷ்ன்றவர் பள்ளியில் படிக்கிற காலத்தில் எந்த போதனைகளால் அதிகமாக கவரப்பட்டார் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தா, ராமகிருஷ்ணா, லார்ட் புத்தா, அரபிந்தோ கோஷ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தர். ஸோ விவேகானந்தரோட போதனைகளில் தான் வந்துட்டு சுபாஷ் வந்துட்டு கவரப்பட்டிருக்காரு, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு படிக்கிற காலத்தில். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா when did பெரியார் ஆர்கனைஸ் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்.
பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார் அப்படின்றதான் கொஷின். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1925, 26, 27, 28 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1925. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு பெரியார் ஆர்கனைஸ் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணார். ஸோ இதை ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், ஜென்ரல் நாலேஜ் கொஷின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வேர் வாஸ் தி 4th district செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் 1943? சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது அப்படின்றதான் கொஷின். ஸோ அதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, கும்பகோணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சேலம். ஸோ சேலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1943 4th district செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இன் விச் இயர் எலெக்ஷன் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி செக்யூர்ட் எ மெஜாரிட்டி அண்ட் ஃபார்ம்டு தி மினிஸ்ட்ரி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம்? ஸோ பாலிடிக்ஸில் வர்றது. ஸோ முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது? ஸோ எந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1920 தான் நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை வந்துட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி 1920 தான் வந்துட்டு அவங்களோட மெஜாரிட்டியை வந்துட்டு காட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் இங்கிலீஷ் ஜெனரல் வாஸ் டிஃபிட்டட் பை புலித்தேவன்? ஸோ இதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தமான கொஸ்டின் தான். புலித்தேவனால் தோற்கப்பட்ட ஆங்கில தளபதி யார் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அலெக்சாண்டர் ஹெரன், ஜென்ரல் ஷெஃபர்ட், ஜென்ரல் மேக்கேலே, ஜென்ரல் வாட்சன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அலெக்சாண்டர் ஹேரன்றதான் ஆன்சர். ஸோ அவர் தான் வந்துட்டு புலித்தேவனால் டிஃபீட் பண்ண ஒரு இங்கிலீஷ் அதாவது பிரிட்டிஷோட ஜென்ரல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ் அந்த இது பண்ணாங்க இல்லையா? ஸோ அப்போ நடந்த விஷயங்கள்லாம் அந்த பேசிக்ஸ் ஹிஸ்ட்ரி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு வள்ளுவர் இன் விச் வே எ மேன் ஷுட் ஸ்பீக் இன் டே டு டே லைஃப் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் சம்பந்தமான ஒரு கொஸ்டின். ஸோ எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எந்த கூற்று சரியானது? ஸோ அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸ்வீட் ஸ்பீச் வித் cheerful countenance to say this agreeable things when agreeable are at hand is like eating unripe fruit when there is ripe. When does he use harsh words? Who sees the pleasure which sweet speech gives? And 4th ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் ஸ்பீச் வில் கிவ் ப்ளஷர் போத் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் இன் தி நெக்ஸ்ட். அதாவது தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இனிய சொல்லே உள் அன்புடன் கூறுவதே அறம். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்சொல் பேசாமல் கடுஞ்சொற் கூறுதல் பழத்தை தின்னாமல் காயை தின்பது போலாகும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்சொல் இன்பத்தை தருவதை கண்டும் கடுஞ்சொல் பேசுவது ஏன்? அண்ட் நெக்ஸ்ட்டு இனிய சொற்கள் இரு பிறப்பிலும் இன்பம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் ஸ்பீச் வித் cheerful countenance, இனிய சொல்லே உள் அன்புடன் கூறுவதே அறம். ஸோ இதுதான் வந்துட்டு வள்ளுவர் வலியுறுத்தின ஒரு விஷயம். எதில் அப்படின்னா நாளுக்கு நாள் அதாவது டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி பேசணும், ஒரு மனுஷன் எப்படி பேசணும் அப்படின்றது அதை பேஸ் பண்ணி வள்ளுவர் கூறின ஒரு விஷயந்தான் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா in 1912 who translated பகவத்கீதை into தமிழ்? ஸோ 1912 ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? ஸோ இதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வி ராமலிங்கம், வி.ஓ. சிதம்பரம், பாரதியார், சுப்பிரமணிய சிவா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார். ஸோ அவர் தான் வந்துட்டு பகவத்கீதையை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு 1912. ஸோ இதே மாதிரி பகவத்கீதையை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு படிக்கையில் ஈஸியாக இருக்கும். ஸோ யார் யார் பகவத்கீதையை வந்துட்டு எழுதியிருக்காங்க, எந்தெந்த லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருக்காங்க, ஸோ இந்த வருஷத்தில் யார் யாரெல்லாம் மொழிபெயர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்.டி. ராமலிங்கனார் கான்செப்ட் ஆஃப் கருணை வாஸ் பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட் ஆஃப்? புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு எதனை அடிப்படையாக கொண்டிருந்தது? ஸோ ராமலிங்கரோட கருணை அப்படின்றது எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அவர் வந்துட்டு இதை சொன்னார் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியா ஆஃப் பீஸ், சர்வீஸ், ஹெல்ப் டு அதர்ஸ், தி யுனைட்டி ஆஃப் மேன்கைண்ட். அமைதி என்ற கருத்து, சேவை, பிறருக்கு உதவுதல், ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தி யூனிட்டி ஆஃப் மேன்கைண்ட்.
ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ராமலிங்கரோட கருணை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, when did Unique Identification Authority of India UIDAI established? இந்தியாவின் சீரான அடையாளம் காணும் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2008 தான் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அண்ட் இதோட ஹெட் யார், ஸோ யார் வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சாங்க, ஸோ இதோட கான்செப்ட் என்ன, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம படிக்க வேண்டிய விஷயம். படிச்சிங்க அப்படின்னா தான் ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேகசின் ஹேஸ் given 4 awards to தமிழ்நாடு in 2019? ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 2019ஆம் ஆண்டு கீழ்கண்ட எந்த இதழ் 4 விருதுகளை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்லுக், ஃப்ரண்ட்லைன், இந்தியா டுடே, தமிழரசு. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டுடே, அண்ட் தே ஹேட் given 4 awards to தமிழ்நாடு in 2019. ஸோ அவங்க தான் வந்துட்டு 4 விருதுகள் வந்து தமிழ்நாட்டிற்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு மச் ஆஃப் கோல்ட் ஃபார் மாங்கல்யம் ஆஃப் அன்மேரிட் புவர் உமன் டிஸ்ட்ரிபியூட்டட் அட் ப்ரெசன்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட்? திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு எவ்வளவு அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து, அதாவது திருமணம் ஆகிற பெண்களுக்கு, அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 8 கிராம் தங்கம் அண்ட் 50,000 அமௌண்ட் அந்த மாதிரியும், அண்ட் அதே மாதிரி டிகிரி முடிக்காத பொண்ணுங்க அப்படின்னா 8 கிராம் கோல்டு அண்ட் 25,000 அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு எவ்வளோ என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாங்கல்யம் வந்துட்டு அந்த ஸ்கீம்லேயும் சரி இந்த ஸ்கீம்லேயும் சரி 8 கிராம் வந்துட்டு மாங்கல்யம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அன்மேரிட் புவர் விமனுக்கு வந்துட்டு ஸோ சம் சர்டன் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு டிரான்ஸ்டன் வாஸ் கிரியேட்டட் இன் தி இயர்? தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம். ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்போ தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. 2014, 16, 18, 19 கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2014. ஸோ 2014 தான் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்டன் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு, மனித உறுப்பு மாற்று ஆணையம் வந்துட்டு உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் டைப் ஆஃப் வாட்டர் பாடிஸ் ஹேஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் சாலினிட்டி இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக கொண்டுள்ளது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர் வாட்டர், கேனல் வாட்டர், பாண்ட் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர். ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நதி நீர், கால்வாய் நீர், குளம் நீர், நிலத்தடி நீர். ஸோ எந்த தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா சாலினிட்டி, அதாவது உப்பு வந்துட்டு இருக்குது அப்படின்ற பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர் வாட்டர், பாண்ட் வாட்டர், கேனல் வாட்டர் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். பட் நிலத்தடி கிரவுண்ட் வாட்டரில் தான் ரொம்ப அதிகமான உப்பு வந்துட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் எ காம்போசிட் இண்டெக்ஸ் என்கம்பஸிங் 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை, மேலும் 3 பரிமாணங்களை உள்ளடக்கியது. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் உள்ள 3 டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் இன்கம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், எம்பவர்மெண்ட் அண்ட் லேபர் மார்க்கெட், ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் பாவர்ட்டி, ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் இரிகேஷன். உடல் நலம், கல்வி மற்றும் வருமானம், இனப்பெருக்க ஆரோக்கியம், அதிகாரம் அளித்தல் மற்றும் வேலைவாய்ப்பு சந்தை, ஆரோக்கியம், கல்வி மற்றும் வறுமை, ஆரோக்கியம், கல்வி மற்றும் நீர்ப்பாசனம். ஸோ இதான் இதுக்கான ஆப்ஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் இன்கம், அண்ட் விச் ஆர் தி என்கம்பஸிங் 3 dimensions given by Human Development Index. ஸோ மனித மேம்பாட்டு அட்டவணையில் இருக்கிற 3 பரிமாணங்கள் என்ன அப்படின்னா உடல் நலம், கல்வி மற்றும் வருமானம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, the value of 1 cube plus 2 cube plus dash dash up to plus 15 cube minus 1 plus 2 plus dash dash up to plus 15. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் வர ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் லாஸ்ட் நம்பர் பண்ண வரும்ல, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஏன்னு எடுத்துப்போம் அண்ட் லாஸ்ட் நம்பரை வந்துட்டு என்னென்னு எடுத்துப்போம்.
ஸோ டி வந்துட்டு அதோட டிஃபரன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது பேஸ் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம் அண்ட் இதை சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ டிஎன் ஈக்குவல் டு a + n - 1d அந்த ஃபார்முலா படி போட்டோம்னா அதை கடைசியாக ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வர ஆன்சர் 1000,14280. ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் plus stands for multiplication symbol cross and minus stands for divide symbol and cross stands for minus and divide stands for plus, then 25 plus 32 minus 4 into 12 divided by 3. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் இருக்கிற இடத்துலலாம் cross symbol போடணும், மைனஸ் இருக்கிற இடத்துலலாம் டிவைட் சிம்பிள் போடணும் அண்ட் கிராஸ் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் போடணும் அண்ட் டிவைட் இருக்கிற இடத்துலலாம் ப்ளஸ் போடணும். ஸோ இந்த சிம்பிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1191. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ரீசனிங் கொஸ்டின். இஃப் NGCH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லீஃப் தென் MPQY ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ MPY சொற்றொடர் குறிக்கும் சொற்றொடர். ஸோ இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ N பார்த்தீங்க அப்படின்னா எல்லுக்கு வந்துட்டு எல்லேருந்து ஒரு 2 வேர்டில் வரும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ABCD, அதாவது கொஸ்டின் இப்போ கொடுத்தோன்னே ரஃப் ஒர்க்னு ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ABCD எழுதிட்டு அந்த ABCDல நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கான ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிடும். ஸோ இந்த எண்ணுக்கும் எல்லுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தால் அவங்க இதை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா KNOW நோ அப்படின்றது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா A and B together can complete in 12 days, B and C together can complete in 15 days, C and A together can complete in 20 days. ஸோ A, B and C together can complete in அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு ஏவோட 1 day ஒர்க், பியோட 1 day ஒர்க், சியோட 1 day ஒர்க் தெரிஞ்சுன்னா 3 ஆட் பண்ணி நம்ம ஆன்சரை போட்டுடலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A + B டுகெதர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் B + Cயோட டுகெதர் கொடுத்துருக்காங்க அண்ட் C + Aவோட டுகெதர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு -A + B + C போட்டோம் அப்படின்னா வர்றதான் ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10 days. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஸ்பைடர் மேக்ஸ் 9 webs in 9 spider makes 9 webs in 9 days, then 1 spider will make 1 web in how many days? ஸோ பார்த்தாலே ஈஸியான கொஸ்டின் தான். 9 சிலந்திகள் 9 வலை. ஸோ 9 சிலந்தியும் சேர்ந்து 9 வலை, அதாவது 9 சிலந்தியும் சேர்ந்து 9 வலையை செய்யலை, ஒரு சிலந்தியும் 9 வலையாக வந்துட்டு பின்னுது, 9 நாளில் பண்ணுது. அப்போ ஒரு சிலந்தி வந்துட்டு ஒரு வலையை எத்தனை நாளில் பின்னும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ நீங்கள் யோசித்து பண்ண வேண்டிய ஆன்சர் இது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 9 சிலந்தி 9 வலையை பின்னுது அப்படின்னா ஒரு சிலந்தி 9 வலையை பின்னும் 9 நாளில் பண்ணும். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ 9 days அவ்வளோதான். இப்போ ஒரு சிலந்தி வந்துட்டு 9 வலை பின்னுது 9 நாளில், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் V is the volume of the cone of radius R and V1 is the volume of cone when the radius is doubled, then. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா πr² h/3 போட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க V1 தான் வால்யூம் ஆஃப் கோன்னு, அப்போ வால்யூம் ஆஃப் த கோன் வர இடத்துல V1 போட்டுருவோம். when the radius is doubled. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கோனில் பார்த்தீங்க அப்படின்னா 2V இருக்கும், மினிமமாகவே 2V இருக்கும். இதில் வந்துட்டு ரேடியஸ் டபுள் ஆயிடுச்சுட்டாங்க, அப்போ 2 × 2 போட்டோம்னா 4. ஸோ 4V இருக்கும், அதான் ஆன்சர். கூம்பின் ஆரம் R என்றால் அதன் கன அளவு V ஆகும். கூம்பின் ஆரத்தை இரட்டித்தால் அதன் கன அளவு V1 ஆகும். அவ்வாறு என்றால் ஸோ இப்போ V = 2R தான் வந்துட்டு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது. ஆனால் வால்யூம் ஆஃப் கோனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரேடியஸ் இருக்கும். ஸோ ஒரு கோன் வந்துட்டு V ஷேப்பில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஹாஃபாக கட் பண்ணோம் அப்படின்னா இங்கிட்ட ஒரு ரேடியஸ் இங்கிட்ட ஒரு ரேடியஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்யூம் வந்துட்டு V1, அப்போ ரேடியஸ் வந்துட்டு டபுள் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 2 4V, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஏரியா ஆஃப் தி ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் 30 square centimeter and its height is 6 centimeter, then the volume of the cylinder is. ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பரப்பு 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் உயரம் 6 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு யாது? ஸோ இதுலேயும் வந்துட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr² வச்சு போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க, அப்போ A = ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஹைட் வந்துட்டு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ரேடியஸ் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா
ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அதை வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ πr² வச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a type of bacteria grows. ஸோ ஒரு பாக்டீரியா வளர்ச்சியை பற்றின கொஸ்டின் இது. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் தான். ஸோ இட் இன்க்ரீசஸ் அட் 5% இன் ஃபர்ஸ்ட் ஹவர். ஸோ ஒரு மணி நேரத்தில் 5% வளருது. அண்ட் டிக்ரீசஸ் அட் 8% இன் செகண்ட் ஹவர். ஸோ 2வது மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8% அப்படியே டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ -3% வந்துட்டு ஆயிருக்கு. அண்ட் அகெயின் இன்க்ரீசஸ் அட் 10%. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ +2% ஆயிருக்கு. அண்ட் தேர்ட் ஹாரில் பார்த்தீங்க தேர்ட் ஹார் அண்ட் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பாக்டீரியா அட் தி எண்ட் ஆஃப் தேர்ட் ஹார். ஸோ ஃபர்ஸ்ட் ஹார் கொடுத்துட்டாங்க, செகண்ட் ஹார் கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கிலீஷ்க்கா எம்டிஎஸ் பண்ணேன். எம்டிஎஸ் இங்கிலீஷில் பண்ணிட்டேன். உங்களுக்கு கால்குலேஷன் தெரியுதுன்னு சொல்லிட்டாருல, என்ன சொல்லிட்டாருன்னா அவங்களுக்கு வந்து நீ வந்து இது பண்ணாதுன்றத நோட்டிஃபிகேஷன் கூட சொல்லிட்டு அவங்க ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துட்டேன். காலையில் 2 சிலபஸ் வரும், மதியானம் 2 சிலபஸ், கண்டென்ஸ் தமிழ் இங்கிலீஷ், பிபிடி உங்கள்கிட்ட காலைல ஒரு சிலபஸ், மதியானம் ஒரு சிலபஸ் பண்ணுவாங்க. சிலபஸ் 2 வேணும், இங்கிலீஷ்லேயே தமிழ்லேயே ஒரு சிலபஸ். அதான் ஒரு நாளைக்கு ஒரு சிலபஸ் போகல. நீங்கள் கணக்கெலாம் கேட்டுட்டு ஒரு நாளைக்கு இல்லைண்ணா, ஒரு நாளைக்கு ஒரு சிலபஸ் பேசினா போதும் கேட்குறேன். நான் 2-3 பேசி தரேன். போடுறது 1 போட்டால் போதும் கேட்குறேன். என்ன சொல்கிறேன், அப்படியே நீங்கள் கணக்கெலாம் சொன்னால் ஒரு நாளைக்கு 2 சிலபஸ். காலையில் இங்கிலீஷ் தமிழ், ஈவினிங் இங்கிலீஷ் தமிழ், அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி வருது, தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ், தமிழில் இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் சிஏ 2 பேசிக்கி இல்லை. சிஏ குவிஸுங்கண்ணா, குவிஸு வந்து ஜெயின் குவிஸ் இங்கிலீஷ் அன்னைக்கு அப்படி தானே கொடுத்தீங்க. இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் தமிழ் நீங்கள் எங்களை எதிர்பார்க்கவே வேணாம். நீங்கள் வாட்ட வரணும், உங்கள் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a type of bacteria grows. It increases at 5% in first hour, decreases at 8% in second hour, and again increases at 10% in third hour. Find the number of bacteria at the end of third hour if there were 10,000 in the beginning. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் வந்துட்டு ஒரு ஆப்டிடியூட் சம்மந்தமான கொஷின் தான். ஸோ இதில் தமிழில் படிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 மணி நேரத்தில் 5% வந்துட்டு வளர்ச்சி இருக்குது. ஸோ 5% வளர்ச்சி இருந்திருக்கு. அண்ட் 2வது மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8% வளர்ச்சி வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ -3% குறைஞ்சிருக்கு. அண்ட் 3வது 1 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10% வளர்ச்சியும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது +8 ஸோ அப்போயே வந்துட்டு -3 ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இன்னும் ஒரு 8% திரும்ப வந்துட்டு வளர்ந்துருக்கு அப்படின்றதான் அர்த்தம். ஸோ 8% குறைஞ்சிட்டு அண்ட் அடுத்த 3வது மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8% வந்துட்டு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதலில் அதன் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 10,000 இருந்திருந்தார். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இப்போ 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ இப்போ மொத்தமே 10,000 தான். இப்போ 10,000லேருந்து 5% அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்ததை ஈஸியாக போட்டலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10,626. ஸோ அப்போ வந்துட்டு பர்சன்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் தான் ஆயிருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் ரேஷியோ அமாங் 4:5, 8:15, 3:10, 1:2. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா 4 + 5 போட்டுட்டு 4/9, 5/9 போட்டோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ப்ளஸ் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டெசிமலில் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா. ஸோ அதில் எது கூட இருக்கோ அதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4:5. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 21:x = y = 25 = 9:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் xy கண்டுபிடிக்கணும். xyயின் மதிப்பு முறையே டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எப்பயும் போல தான் அதே மாதிரி தான் 21/x, y / 25 = 9/15. ஸோ அது 2 ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதே தான். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பண்ணுவோம் இல்லையா, 2 ஆட் பண்ணி டிவைட் பண்ணுவோம், ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா LCM of 2 number is 6 times their HCF is 12 and 1 number is 36. Find the other number. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மேக்ஸ் தான். ஸோ பேசிக்காக நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் அதை படிச்சிருப்பீங்க இல்லையா, LCM HCF. ஸோ அது படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 24.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் a square plus b square equal to 234 and ab equal to 108 then find the value of a plus b a minus b. ஸோ a plus b ஓட வேல்யூம் a minus b ஓட வேல்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா ஃபார்முலா a square plus b square plus 2ab. ஸோ இந்த ஏபியை வந்துட்டு 2க்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது 108 into 2 போட்டிங்க அப்படின்னா 2ab ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ அது வந்துட்டு அந்த ஃபார்மெட்டில் இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்துட்டு a plus b the whole square ஃபார்முலாக்கு போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா a plus b வேல்யூ கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி a square plus b square minus 2ab. ஸோ இந்த 108 2 மல்டிப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ஆன்சரை minus 2ab போட்டிங்க அப்படின்னா அதை வந்துட்டு a minus b the whole square. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா a minus b வேல்யூ கிடச்சிரும். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வர்றதான் ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ அதே தான் தமிழ்லையும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 8.5 meters இஸ் வாட் % ஆஃப் 11.5 meters. ஸோ பர்சன்டேஜ் தான். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். ஸோ ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 75%. ஸோ 11 1/3 அப்படின்றதான் டோட்டல் மீட்ரு. ஸோ இதில் 8.5 மீட்ரு வந்துட்டு எவ்வளவு அப்படின்றத நம்ம சொல்லணும். ஒன்றும் இல்லை. ஸோ இது பார்க்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 8 to 16 + 1 divided by 2 போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வந்துடும். ஸோ 11 into 3 + 1 divided by 3. ஸோ போட்டிங்க அப்படின்னா அந்த சைடு ஒன்று வரும் இல்லையா. ஸோ அதை இந்த 100க்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டுட்டு வர போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வேர் தி 6 chromatin seen in a man. ஸோ 6 chromatin மேனில் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் போத் நன்னு கொடுத்துருக்காங்க. மனிதனில் பால் குரோமோட்டின் யாரிடம் காணப்படுகிறது. ஸோ ஆப்வியஸ்லி ஃபீமேல், பெண் அப்படின்றத ஆன்சர். ஸோ தட்ஸ் இட். And follow our channel for more videos. Thanks for watching.